ஜாதி என வேற்றுமை இல்லாத பெருமைக்குரிய தமிழ் பெருமக்களை என் ரத்தத்தின் ரத்தமான உணர்வு என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்கள், மக்கள் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எந்தவித கூட்டணியும் மக்களை நாம் சிந்திக்க வைப்பதற்காகத்தான். பெரியோர்களே, தாய்மார்களே, பேரன்புமிக்க வாக்காளர் பெருமக்களே, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். அதாவதுங்க, எல்லாத்துக்கும் லைஃப் டென்ஷன் ஆகிடுங்க. வீட்டிலேருந்து வெளியே கிளம்புனாலும் டென்ஷன், வேலைக்கு போனால் டென்ஷன், காலேஜுக்கு போனால் டென்ஷன், வீட்டில் இருக்கிறவங்களுக்கே பயங்கர டென்ஷன். ஓட்டு போடுறது கூட டென்ஷன் ஆச்சுங்க. இதில் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், பயங்கரமாக டென்ஷன் ஆகிடும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அரை மணி நேரம் நம்ம ப்ரோக்ராமை பாருங்கள். உங்களை சிரிக்க சிந்திக்க ரசிக்க வைக்கிற மாதிரி நிறையா செக்மெண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம், மே 16 மறந்துடக்கூடாது. ஜெயிக்க போகிறது யார் நான் உங்களை பார்த்து கேட்பேன், ஆனால் நீங்கள் மற்றவங்கள்ட்ட கேட்கக்கூடாது. ஏன்னா ஜெயிக்க போகிறது யார் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. எப்படி நிகழ்ச்சிக்கு போகலாமா? தேர்தல் ஆணையத்தோட அதிரடி. ஆளுங்கட்சி ஒரே நாளில் எல்லாரும் வேட்புமனு தாக்கல் செஞ்சு அடுத்தடுத்து அதிரடி. அது சரி, ஆளுங்கட்சியோட தேர்தல் அறிக்கை எப்போ? அது மட்டும் இல்லாமல் மக்கள் நல கூட்டணி வெளியிட்ட அதிரடியான தேர்தல் அறிக்கை. இப்படி இன்னைக்கு அரசியல் நடந்த அதிரடியான விஷயங்களை பற்றி இந்த செக்மெண்ட்ல பேச போகிறோம். இது அரசியல் அதிரடி டாப் 5. மணல் கொள்ளையை நிறுத்துவோம், பால் விலையை குறைப்போம். வந்துருச்சு மக்கள் நல கூட்டணியோட தேர்தல் அறிக்கை. எல்லாருக்கும் முன்னாடியே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சவங்க மக்கள் நல கூட்டணிக்காரங்க. ஆனா அதிமுக தவிர்த்து மற்ற கட்சிகள் எல்லாம் தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட பிறகு இன்னைக்கு தான் அவங்களோட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்துவோம், அதிமுக உயர்த்தின பால் விலையை குறைப்போம், அரசாங்கத்துக்கு ஆலோசனை சொல்ல ஒரு ஸ்பெஷல் குழு அமைப்போன்னு சொல்லியிருக்காங்க. இது போக இடஒதுக்கீடு, லோக் ஆயுக்தா, மதுவிலக்குன்னு மொத்தம் 130 வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. நாங்க எப்பவோ இந்த அறிக்கையை தயார் பண்ணிட்டோம்னு ஒரு விளக்கமும் கொடுத்திருக்காரு வைகோ. அதாவது லேட் பட் லேட்டஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. 233 பேரும் வேட்புமனு தாக்கல். அதிமுகவில் ஒரே நாளில் அதிரடி. வேட்புமனு தாக்கல் செய்ய நாளைக்கு கடைசி நாள். அதனால இன்னைக்கு ஏகத்துக்கும் விறுவிறுப்பு. ஆர்கே நகர் தொகுதியில ஜெயலலிதா ஏற்கனவே வேட்புமனு தாக்கல் செஞ்சிட்டாங்க. மற்ற அதிமுக வேட்பாளர்களும் அவங்க கூட்டணியில் இருக்கிற வேட்பாளர்களும் சேர்ந்து மொத்தம் 233 பேரு இன்னைக்கு ஒரே நாள்ல வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஆர்கே நகர் தொகுதியில அதிமுக சார்பா மாற்று வேட்பாளரும் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அப்படி பார்த்தா ஒரே நாள்ல 234 வேட்புமனுக்கள். நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி ஒரே நாள்ல வேட்புமனு தாக்கல் பண்ணினாங்களோ அதே மாதிரி இப்பவும் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் அதிமுக ஏதாவது புதுமை பண்ணணுங்கிறதுல ஒரு முடிவா தாங்க இருக்காங்க. மே 1ஆம் தேதியிலிருந்து பறக்கும் படையில் மாற்றம். தேர்தல் ஆணையம் அடுத்தடுத்து அதிரடி. பணப்பட்டுவாடாவை தடுத்து நிறுத்துறதுக்கு பல வகையிலும் நடவடிக்கை எடுத்து வர்றதா தேர்தல் ஆணையம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வருது. பறக்கும் படையில தமிழக அதிகாரிகள் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்ததால மே 1ஆம் தேதியிலிருந்து பறக்கும் படையில துணை ராணுவ படையை சேர்ந்தவங்களும் மத்திய அரசு பணியாளர்களும் இடம்பெறுவாங்கன்னு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி சொல்லியிருக்காரு. 24 மணி நேரமும் நாங்க அலர்ட்டா இருக்கோம்னு வேற பேசியிருக்காரு லக்கானி. ஆனா பணப்பட்டுவாடா பண்றவங்களும் 24 hours அலர்ட்டா இருக்காங்கிறது தான் பிரச்சனையே. அதிரடி அறிவிப்புகள் தயாராகுது. 2ஆம் தேதி அதிமுக தேர்தல் அறிக்கை வெளியாக வாய்ப்பு. அதிமுக தேர்தல் அறிக்கை ஏன் இன்னும் வரலன்னு திமுக தலைவர் கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனாலும் இப்ப வரைக்கும் அதிமுக அறிவிச்ச மாதிரி தெரியல. ஆனா வர்ற 2ஆம் தேதி அதிமுக தேர்தல் அறிக்கை வர வாய்ப்பு இருக்கு. அதுல இலவசங்கள் பத்தின அறிவிப்பும் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறதால எதிர்பார்ப்பு அதிகமாகிக்கிட்டே இருக்கு.
அப்படி இருந்துச்சுன்னா அதை பத்தி தேர்தல் களத்துல பெரிய அளவுல விவாதிக்கப்படும். ஆக அதிமுகவோட தேர்தல் அறிக்கைய மக்களை விட இப்ப அதிகம் எதிர்பார்க்கிறது எதிர்க்கட்சிகள் தான். யாருக்கும் இல்ல எங்க ஆதரவு சொல்றது நடிகர் சங்கம். தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி ஞானம் பிறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி ஏன் கண்மணி. தமிழ் சினிமாவுக்கும் அரசியலுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அது பெரிய வரலாறுன்னு கூட சொல்லலாம். நடிகைகள் பல பேர் வேற வேற கட்சிகள்ல இருக்காங்க. நமிதா கூட சமீபத்துல அதிமுகவுல சேர்ந்தாங்க. ஆனா நடிகர் சங்கம் எந்த கட்சிக்கும் ஆதரவா செயல்படாதுன்னு நடிகர் சங்கத்தோட செயலாளர் விஷால் சொல்லியிருக்காரு. இந்த சங்கம் அரசியலுக்கு அப்பாற்பட்டதுன்னு வேற விளக்கம் சொல்லியிருக்காரு விஷால். சினிமாவில் அரசியல் இருக்கும், ஆனா அரசியல்ல சினிமா சங்கம் வராதுங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். தேர்தல் மேடை களை கட்டுது. எல்லா தலைவர்களும் தான் ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வேன்னு சொல்றாங்களோ இல்லையோ, ஆனா கலகலப்பா விறுவிறுப்பா பரபரப்பா பேசுறாங்க. பொதுவா எல்லா கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலா ஒரு சில நடிகர்கள் இருப்பாங்க. இவங்க ஜாலியாகவும் காமெடியாகவும் பேசுவாங்க. இந்த நடிகர்களுக்கு ஈக்குவலா ஒரு சில தலைவர்கள் பார்த்தீங்கன்னா ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அப்படியே மக்கள் எல்லாம் கவர் பண்ணணும்ல, அதனால தான் மக்கள் விரும்புறதும் இதைத்தான் வச்சுக்கோங்க. ஓகே, இப்படி தலைவர்கள் இன்ட்ரெஸ்டிங்காக பேசின மேடை பேச்சு தொகுப்பை தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இது மைக் டெஸ்டிங் 1 2 3. இப்போ இருக்கிற முதலமைச்சர் எப்படி? நான் சைலண்டாக கேட்குறேன், அவரு சத்தமாக கேட்டார். அவர் யாருன்னா திமுக தலைவர் கருணாநிதி. திருச்சி பிரச்சாரத்தின் போது இந்த கேள்வியை கேட்டு அவரே பதிலும் சொல்றாரு. வாங்க பார்க்கலாம். முதலமைச்சர் மக்களை பார்ப்பதே பாவம் என்று கிளம்புகின்ற முதலமைச்சர். இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் தான் உண்ண கொள்கையை தான் பிடித்த வகைகளுக்கு 3 கால் என்று சாதிக்கக்கூடிய முதலமைச்சர். அப்படிப்பட்டவர் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். இன்னும் எவ்வளவு நாளைக்கு ஆள போகிறார்? இன்னும் 6 வாரமோ 3 வாரமோ அவருடைய காலம், அவருடைய ஆட்சி காலம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஈரோட்டில் அதிமுக சார்பாக பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நகைச்சுவை நடிகர் செந்தில், இந்த ஆட்சியில் நீங்கள் என்ன கிழிச்சிங்க அப்படின்னு திமுக எங்களை பார்த்து கேட்கவே முடியாது அப்படின்றாரு. மேலும் அவர் என்ன சொன்னார்னா, போன ஆட்சியில் கரண்ட் இல்லாமல் மக்கள் எவ்வளோ தவிச்சு போயிட்டாங்க அப்படிங்கிறத அவர் ஸ்டைலில் சொல்கிறார். பொய் சொல்லிட்டே வந்து ஓட்டு கேட்கறது தான் வேலை. ஆமாம், எப்படின்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றது, நீங்கள் எல்லாம் மறந்துட்டீங்கன்னு பொய் சொல்லி ஓட்டை கேட்டு வாங்கிட்டு போறது. 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஆட்சியில் இருக்கும்போது என்ன சொல்லி உங்கள்கிட்ட ஓட்டு வாங்கினாரு? என்ன சொன்னாரு? 2 ஏக்கர் நிலம் தாரேன்னு சொன்னாரா? கொடுத்தாரா? கொடுக்கலையே. 2 கிலோ அல்வா கொடுப்பாரு, ஐயங்கார் பேக்கில் வாங்கி கொடுப்பாரு. அதை விட கொடுக்க மாட்டாரு. அதிமுக ஆட்சியில என்னத்தை கிழிச்சிங்க அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. எது? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கிழிச்சதை தாண்டா நாங்க தச்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது கரண்ட் எடுத்துக்கங்க. கரண்ட் வந்து அவங்க ஆட்சியில இப்படி இருந்துச்சா? ஒரே இருட்டா இருக்கும். பொண்டாட்டி எங்க படுத்திருக்கு, பிள்ளைங்க எங்க படுத்திருக்கு, புருஷன் எங்க நிக்கிறாரு, இப்படி மெழுகுவத்தி பிடிச்ச காலம் போய் இன்னைக்கு ஜகஜோதியா வந்துகிட்டு எல்லார் வீட்லயும். தருமபுரி மாவட்டத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சியோட டாக்டர் ராமதாஸ் இந்த 2 கட்சிகளுக்கும் திருப்பதி லட்டு சாப்பிட்ட மாதிரி அப்படின்னு சொல்றாரு. எந்த 2 கட்சி, ஏன் திருப்பதி லட்டுலாம் சொன்னாரு உதாரணமா அப்படின்னு புரியலையே. வாங்க அவர்கிட்ட கேட்டுருவோம். கொள்ளடிக்கிறதுல கூட்டணி. இது தமிழ்நாடு நாட்டம் எடுத்து கிடக்குது. முதலமைச்சராக இருக்கும் பொழுதே, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கும் போதே 2 முறை ஜெயிலுக்கு போனது யாரு? ஜெயலலிதா. 2 முறை. இப்ப முதலமைச்சராக இருக்கும் போது ஜெயிலுக்கு போச்சு.
ஊழல் பண்ணிட்டு. இப்படி இதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல்னா இவங்களுக்கு திருப்பதி லட்டு சாப்பிட்ற மாதிரி. ஆமா, அவர் ஊழல் மகாராஜா, இந்த அம்மா ஊழல் மகாராணி. இவர்களெல்லாம் தன்னை மகாராஜாக்கள் மகாராணிகள் என்று நினைச்சுன்னு பிச்சை போடுவாங்க. என்ன பிச்சை? இலவசம். காஞ்சிபுரத்துல அதிமுக சார்பா பேசின நாஞ்சில் சம்பத் திமுக காரங்க எல்லாருமே பொய்யா சொல்றாங்க அப்படின்றாரு. ஏன் அப்படி சொன்னாரு? என்ன பொய்ய சொல்றாரு? வாங்க கேட்போம். பொய் சொல்றீங்களே, அது மட்டுமல்ல, ஆந்திர சிறையில் இருக்கிற செம்மர கடத்தல் வழக்கில் சிக்கிக் கொண்ட தமிழர்களை மீட்டு கொண்டு வந்தது திமுக பொய் பேசுகிறார் ஸ்டாலின். பொய், இமாலய பொய். அண்டப்புழுகு ஆகாச புழுகுன்னு சொல்றான். நீ சொல்ற பொய் இமாலய பொய். நீ சொல்லுவது பசிபிக் பிசகு, நீ சொல்லுவது அட்லாண்டிக் பெரும்பிழை. முடியட்டும் என்று பேனர் போட்டு அவர்கள் அன்றைக்கு ஒரு பயணம் என்கிற பெயரால் ஒரு கேலி கூத்தை நடத்தினார்கள். ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் ஆசை முந்திக் கொண்டு நிற்கிறது. இப்பொழுது பல முதலமைச்சர்கள் புறப்பட்டு விட்டார்கள். ஒரு பக்கம் ஸ்டாலின், திமுகவிலேயே இன்னொரு வேட்பாளர் இருக்கிறார், அவர் பெயர் கலைஞர் கருணாநிதி, அவருக்கு ஆசை இருக்கிறது. திமுகவிலேயே 2 முதலமைச்சர் வேட்பாளர். நம்ம பெரியோர்களை தாய்மாரில் நிகழ்ச்சியில உங்களை ரசிக்கவும் சிந்திக்கவும் சிரிக்கவும் வைக்கிற மாதிரி நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்கு. ஆனா அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி பிரேக். மக்கள் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எந்தவித கூட்டணியும் மக்களை நாம் சிந்திக்க வைப்பதற்காகத்தான் வெல்கம் பேக் டு பெரியோர்களே தாய்மார்களே. இது தேர்தலுக்கான ஸ்பெஷல் ப்ரோக்ராம். நான் சொல்ல போகிற விஷயத்தை தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. டெய்லி சொல்கிறது தான், ஆனால் அதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிறீங்களான்னு தெரியல. ஏன்னா அரசியலில் உழவுற ரகசியங்கள் எல்லாத்தையும் ஒரு உளவாளி உள்ளே போய் தான் உயிரை பணையம் வச்சு உங்களுக்காகவே இந்த ரகசியங்களை வெளியிட்டு வந்திருக்காரு. ஓவர் டு உளவாளி. இது உஷ். அதாவது மஞ்சள் துண்டு தலைவர் வாகனத்தில் ஏறி பிரச்சாரத்துக்கு போகிறார்ல, அப்போ அவர் கூடயே பார்த்தீங்கன்னா மத்திய முன்னாள் அமைச்சர் அவர் பக்கத்துலேயே நிற்பார். ஆனால் மஞ்சள் துண்டு தலைவரோட வாரிசு அந்த முன்னாள் அமைச்சரை கழட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் மூஞ்சிய மக்கள் பார்த்தாலே அவரோட பழைய ஊழல் பண்ணது தான் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கழட்டி விடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. முன்னாள் மத்திய அமைச்சர் காதில் விழுந்தாலும் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைத்தனமாக கார் நின்னவுடனே ஆளாக போய் ஏறிக்கிறாராம். இதுக்கு பிரச்சாரத்துக்கு எப்படி இருக்கு பாருங்க. கதர் சட்ட கட்சி சார்பாக மயிலாப்பூர் தொகுதியில் போட்டிடுறாரு கராத்தே வீரர். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் அம்மா ஆட்சியில் சென்னை மாநகராட்சியோட துணை மேயராக இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சள் துண்டு தலைவர் இருக்கார்ல, அவரோட வாரிசு தலைவருக்கு சிம்ம சோப்பனமாக இருந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் அவர் நெஞ்சிலேயே அடிச்சிருக்காருங்க. ஆனால் பாருங்கள், காலம் மாறி போய் காட்சியும் மாறி போச்சு. இப்போ 2 பேருமே தோழமை கட்சியிலே இருக்காங்க. ஆனால் நம்ம மஞ்சள் துண்டு தலைவரோட வாரிசு தலைவர் இருக்கார்ல, அவர் தயவு இல்லாமல் இவர் மயிலாப்பூர் தொகுதியில் ஜெயிக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணி பழைய பகையெல்லாம் மறந்து மஞ்சள் துண்டு தலைவர் எப்படியாவது சந்தித்து உதவி கேட்கணும், அதாவது நான் ஜெயிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கணும்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு. ஆனால் மஞ்சள் துண்டு தலைவரோட வாரிசு தலைவர் இருக்காரு, இவருக்கு பிடி கொடுக்காம அப்படியே மலிப்பி போயிட்டு இருக்காராம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஒரு காலத்தில் மஞ்சள் துண்டு தலைவருக்கு கார் ஓட்டியாக இருந்திருக்காரு ராதையின் நாயகன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முண்டாசு கட்டி இருக்கும் தலைவர் கட்சியில் போய் சேர்ந்துட்டார். அந்த சமயத்தில் கொங்கு மண்டலம் இருக்குல்ல, அங்கே மஞ்சள் துண்டு தலைவர்களோட தொண்டர்களுக்கு இவர் பயங்கரமான கடும் போட்டியாளராக இருந்திருக்காரு. ஆனால் மறுபடியும் பாருங்கள், மஞ்சள் துண்டு தலைவரோட கட்சிக்கே சேர்ந்துட்டார். ஆனால் முன்ன மாதிரி இல்லாமல் இருக்கிற இடமே தெரியாமல் ரொம்ப அமைதியாக இருந்திருக்காரு. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, உடுமலைப்பேட்டை தொகுதியில் தன்னோட வாரிசை வேட்பாளராக களம் இறக்கிறார். ஆனால் அவரோட உடன்பிறப்புகள் யாருமே பிரச்சாரத்துக்கு ஒத்துழைக்கவே மாட்டுறாங்க. என்ன பண்ணார், கண்டிப்பாக ஒத்துழைக்க வைக்கணும்னு சொல்லி அவங்க எல்லார் காலையும் விழுந்து வணங்கி வேண்டிகிட்டு இருக்காராம் நம்ம ராதையின் நாயகன். நம்ம பெரியோர்களை தாய்மார்கள் நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வலைவீச்சு. இந்த வலைவீச்சில் முதலாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட கருத்து நிலவிட்டு இருக்கு.
எப்போ பார்த்தாலும் நெட்லேயே இருக்கான்ப்பா, சேச்சே என்னமோ நெட்டை பார்த்தா ரொம்ப கெட்ட பசங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நெட்டில் நல்ல விஷயங்களும் வருது. இதை சரியாக பயன்படுத்தி இருக்கிறது நம்ம தேர்தல் கமிஷன். அதாவது 100% வாக்குப்பதிவு நடக்கணும் அப்படிங்கிறத ஒட்டி ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா நிறையா போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாக்கு இல்லாம சொல் இல்ல, உங்க வாக்கு இல்லாம நாடே இல்ல. நம் ஓட்டின் பலம் நம் நாட்டின் நலம். நோட்டுக்கு ஓட்டு நம் நாட்டுக்கு வேட்டு. வேற ஊர்ல இருந்தாலும் வந்து போடுங்க ஓட்ட, அப்பதான் திருத்த முடியும் நம் நாட்டை. சோ தவறாம மே 16ஆம் தேதி ஓட் பண்ணுங்க. வலைதளங்களில் 1 கோடி வாக்காளர்கள் அவங்க எங்கே இருக்காங்க? ஆனால் அந்த வாக்காளர்கள் எல்லாத்தையும் எங்கள் கட்சிக்கு வாங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கட்சிகள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போட்டுட்டு இருக்காங்க. இந்த கட்சிகள் எப்படி கலாய்க்கணும்னு சொல்லி மீம்ஸ் மூலியமாக ஒரு கும்பல் பார்த்தீங்கன்னா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த 2 வரியும் மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மாணவ மாணவியருக்கு 3G 4G சேவை இலவசம். 2Gல அடிச்சது பத்தாதா? ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஃபீலிங் வச்சு ஒரு மனுஷன் அதிமுக பிரச்சாரம் போய் உயிரோடு வீடு வந்து சேர்றதுக்குள்ள எவ்வளவு சலசலப்பு சங்கடங்களை சந்திக்க வேண்டியது இருக்கு. ஜெயலலிதாவின் சொத்து மதிப்பு கடந்த 5 வருடங்களில் 2 மடங்கு உயர்வு. 5 வருஷமா ஓய்வு தானே எடுத்தாங்க, பின்ன எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சு? அப்பாவுக்காக வெயிலில் வெந்து படிய தயார். டாஜில் சப்பத். அப்போ எவனோ மக்களுக்காக எதுவும் பண்ண மாட்டீங்க. அண்ணே, அம்மாவுக்கு 2 கோடி கடன் இருக்கான், கலைஞர் வீட்டு அம்மாவுக்கு 11 கோடி கடன் இருக்காம்னே. எனக்கு ஒரு சந்தேகனே, சொந்த கடனையே அடைக்க முடியாதவங்க எப்படி நான் தமிழ்நாடு கடன் அடைப்பாங்க? ஆளும் கட்சிக்கு வாக்களிப்பது தற்கொலைக்கு சமம். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? பாண்டிச்சேரி பிரச்சாரத்தில் முதல்வர் ஜெயலலிதா. இதே தான் இங்கேயும் எல்லாரும் சொல்றாங்க. அப்பாவுக்காக வெயிலில் வெந்து படியவும் தயார். ஹலோ மச்சி, ஒருத்த மாட்டிருக்கான், எவ்வளோ நேரம் வேணாலும் வெயிலே நிப்பாலாம். திமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஊழலை ஒழிப்போம். அதிமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஊழலை ஒழிப்போம். அடங்கப்பா, டேய் 50 வருஷமா நீங்க தானடா மாற்றி மாற்றி ஆட்சி செஞ்சீங்க. அப்போ இந்த ஊழலுக்கு காரணமே நீங்க தானடா இருக்க முடியும். இப்போ வந்து ஊழலை ஒழிப்போன்னு மைக்க பிடிச்சி மணிக்கணக்காக கத்துனா மட்டும் மக்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? நல்லா இருக்குடா உங்க பிரச்சாரம். இப்பவே கண்ணை கட்டுது. அதிமுக ஆட்சியில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கடைக்கோடி கிராமத்தில் இந்த போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. கல்வியும் மருத்துவமும் இலவசமாக கொடு, உன்னால் இயலாதென்றால் முதல்வராகும் எண்ணத்தை விடு. இதை யாருக்கு சொல்லியிருக்காங்கன்னு தான் புரியலங்கண்ணா. தாயின் மடியில் தமிழ் பிள்ளைகள். நீங்க சாராயத்தை படிப்படியா நிறுத்ததுக்குள்ள பாதி குடும்பமே போயிடும் போல இருக்கு. திமுகவின் பூரண மதுவிலக்கு. போராடுவோம் போராடுவோம் போராடே போ. வாங்கி கொடுத்த கோட்டரைக்கே கோஷம் போட்டாச்சு. இப்போ ரெஸ்ட். 4 ஆண்டுல 4 வளர்ச்சி. குமரி முதல் கிளவி வரீங்கோ, குமரி முதல் கிளவி வரீங்கோ. குடித்து குபிடாப போட ஒரே அதிமுக நபர் இவர்தான். அது லாபாங்க. குழந்தைகளுக்கு கார்ட்டூன்லாம் ரொம்ப பிடிக்கும், மணி கணக்காக பார்க்குறாங்க. எனக்கும் கார்ட்டூன்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஐயோ, அந்த கார்ட்டூன் இல்லைங்க, இந்த கருத்து சித்திரம்னு சொல்லுவாங்க, நியூஸ் பேப்பர்லாம் வரல அது. ஏன்னா இந்த கருத்து சித்திரங்கள் பார்க்குறதுக்கு செம காமெடியாக இருக்கும், ஆனால் கருத்தாக நிறையா விஷயங்கள் உள்ளே இருக்கும். அந்த மாதிரி கருத்தான கார்ட்டூன்ஸ் தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இது சித்திரம் பேசுறி, வாங்க பார்க்கலாம்.
காசு பணம் தொட்டு மணி மணி. இந்த கெட்டப்புல உட்கார்ந்துருக்கிறது யாருன்னு தெரியுதா? தமிழக மின்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன். மின்துறையில பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறதா சொல்லி இந்த கேலி சித்திரம் வெளியாயிருக்கு. தமிழக முதல்வர் ஜெயலலிதாவும் திமுக தலைவர் கருணாநிதியும் அவங்க தாக்கல் செஞ்ச வேட்பு மனுக்கள்ல எவ்வளவு சொத்து இருக்கு அப்படிங்கிற விவரத்தை சொல்லியிருக்கிறாங்க. இந்த சொத்துக்கள்லாம் எப்படி சேர்ந்துச்சு, என்ன வேலை பார்த்து இந்த சொத்துக்கள் சேர்த்தாங்க அப்படிங்கிறத கிண்டல் பண்ற மாதிரி இந்த கேலி சித்திரம் வெளியாயிருக்கு. அன்புமணிக்கு வீடு வாகனம் இல்லை, வேட்புமனுவில் தகவல். அது மட்டும் இல்ல, வெறும் நீராகாரம் தான் குடிக்கிறாரு. ஒரு செட்டு வேட்டி சட்டை தான் வச்சிருக்காரு. குடியிருக்க ஒரு குடிசை வீடு கூட வேணாம்னு சொல்லிட்டாரு. வாட்ச் கூட கட்டாம சூரியனை பார்த்தே நேரத்தை தெரிஞ்சுக்கு வரான். தமிழகத்தில் நிச்சயம் மதுவிலக்கு கொண்டு வரப்படும் என கருணாநிதி சத்தியம் செய்தார். நைனா சொன்னா செய்வாரு. சத்தியம், இது சத்தியம். தமிழகத்துல மதுவிலக்கு நிச்சயம். தேர்தலில் போட்டி இல்லை என்ற முடிவில் மாற்றமில்லை, வைகோ. சாதிப்பாருன்னு பார்த்தா சாதிப்போர்னு ஜகா வாங்கிட்டார. கபாலி படத்துக்காக 5 நாட்கள் டப்பிங் பேசினார் ரஜினி. மேடம், நாம போட்டியிடுற தொகுதிகள்ல கபாலின்னு பேரு உள்ள வேட்பாளர்களை நிறுத்தி கபாலிக்காக சூப்பர் ஸ்டார் வாய்ஸ் கொடுத்தாருன்னு சொல்லிடலாமா? பெரியோர்களை தாய்மார் நிகழ்ச்சியில அடுத்து நம்ம பார்க்க போறது அந்த நாள். இந்த பகுதியில் நேற்று சென்னை மாகாணத்தில் நடந்த முதல் தேர்தலை பார்த்தோம். இந்த தேர்தலில் திமுக பங்கு எடுத்துக்கல. அதுக்கான காரணம் என்ன, அதான் அடுத்து பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். 1952ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலை எதிர்கொள்ளாத கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். பெரியார் தொடங்கிய திராவிடர் கழகம் 1949ஆம் ஆண்டில் பிளவுபட்டது. அண்ணாதுரையின் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம் உருவானது. இரு கட்சிகளும் தனி திராவிட நாடு கொள்கையை கொண்டிருந்தன. திராவிடர் கழகம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் கம்யூனிஸ்ட் வேட்பாளர்களை ஆதரித்தது. திமுக தேர்தலில் போட்டியிடாமல் திராவிட நாடு கொள்கையை சட்டமன்றத்தில் எழுப்புவோம் என்று உறுதியளித்து உடன்படிக்கையில் கையெழுத்திடும் கட்சியினரை ஆதரிப்பதாக அறிவித்தது. அக்டோபர் மாதம் 1 தேதி தெலுங்கு மொழி பேசும் பகுதிகள் சென்னை மாநிலத்திலிருந்து பிரிந்து ஆந்திரா என்ற தனி மாநிலம் உருவானது. சென்னை சட்டமன்றத்தின் உறுப்பினர்கள் எண்ணிக்கை 230ஆக குறைந்தது. புதிதாக உருவாக்கப்பட்ட ஆந்திர சட்டசபைக்கு 140 உறுப்பினர்களும் மைசூர் சட்டசபைக்கு 5 உறுப்பினர்களும் மாற்றப்பட்டனர். இவ்வாறு வெளியேறிய உறுப்பினர்களில் பெரும்பான்மையினர் காங்கிரஸ் அல்லாத கட்சிகளை சேர்ந்தவர்கள். மீதமிருந்த 230 உறுப்பினர்களில் காங்கிரஸ் தனி பெரும்பான்மை பெற்றிருந்தது. ஆனால் காங்கிரஸ் உறுப்பினர்களில் பெரும்பாலானோர் காமராஜரின் ஆதரவாளர்கள். ராஜகோபாலாச்சாரி தான் முதல்வராக இருந்த காலத்தில் அமல்படுத்திய சர்ச்சைக்குள்ளான குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்ததனால் அவர்களின் அதிருப்திக்கு ஆளாகியிருந்தார். அவர் பதவி விலக வேண்டுமென கட்சிக்குள் குரல்கள் எழுந்தன. எதிர்ப்பு வலுத்ததால் 1954ஆம் ஆண்டு மார்ச் மாதம் உடல்நிலை காரணமாக பதவி விலகுவதாக அவர் அறிவித்தார். மார்ச் 31இல் நடந்த காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் தேர்தலில் சி. சுப்பிரமணியத்தை காமராஜர் வென்றார். 1954ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 13ஆம் நாள் முதல்வராக பதவியேற்றார். அரசியல் என்ன நடந்தாலும் ஆளுக்கு ஒரு கருத்து வச்சிருப்பாங்க. அப்படி கருத்து சொல்றவங்களுக்கான பகுதி தான் நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த பகுதியில் இன்னைக்கு மக்களை சந்திச்சு ஒரு கேள்வி கேட்டோம். என்ன கேள்வினா, மே 16 எலெக்ஷன், தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை சட்டப்பேரவை தொகுதி இருக்கு அப்படின்னு கேட்டோம். அதுக்கு மக்கள் கொடுத்த பதில் தான் இப்ப பார்க்க போறோம். பார்த்துருவோமா? தமிழகத்தில் மொத்தம் எத்தனை சட்டப்பேரவை தொகுதி இருக்கு சார்? தமிழகத்தில் மொத்தம் எத்தனை சட்ட தெரியலீங்களா சார்? தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நம்மளுக்கு தெரியாது சார் அதெல்லாம். என்ன சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல்ஸ். யார்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க? அக்கா, தமிழகத்தில் மொத்தம் எத்தனை சட்டப்பேரவை நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. தெரியலீங்களா சார்? யார் அவன்? எப்படி பார்த்தாலும் நம்ம பயடா அவன். 27 தொகுதிகள். என்ன கொடுமை சார். எத்தனை தொகுதி இருக்கா கேட்கலாம் பாரு, கேரப்பாய மாதிரி ஒரு கேள்விய. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் படிக்காதவா. 4 இங்கிலீஷ் பேப்பர் மேஞ்சிட்டு வந்து பிலிம் காட்டிய நீ. அதெல்லாம் தெரியாது, மறந்து போச்சு. ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு. ரணமா ஆயிரும். 234. 234. பெரியோர்களை தாய்மார் நினைச்சு பார்த்துருப்பீங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக சிரிக்கவும் சிந்திக்கவும் ரசிக்கவும் வச்சிருக்கும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு படி மேலே இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோட உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் பாப் சுரேஷ்.
மக்களை நாம் சிந்திக்க வைப்பதற்காகத்தான்